கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்நாளிலே நாங்கள் பாஸ்கோ காலத்திலே முதல் வாரத்திலே நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்நாளிலே இறை வார்த்தை எம்மாவூஸ் என்ற அந்த பயணத்தை பற்றி சிந்திக்க, அந்த சம்பவத்தை பற்றி தியானிக்க அழைக்கப்படுகின்றது. இதனை நாங்கள் வெவ்வேறு விதமான அனுபவங்களினூடாக தியானிக்கலாம். நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, அன்று சீடர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இயேசு அவர்களோடு பயணித்த பொழுது அவரை கண்டு கொள்ள முடியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த அப்பத்தை இட்டு நன்றி செலுத்துகின்ற பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவது திருப்பலியிலே. திருப்பலிக்கு கலந்து கொள்ளுகின்ற நீங்களும் நானும் இந்த திருப்பலியிலே நடைபெறுகின்றவற்றை உடைய வாழ்க்கையிலே எவ்வாறானதாக இருக்கின்றது, உண்மையாக ஒரு மாற்றத்தினை தரக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவமாக மாத்திரமே காணப்படுகின்றதா, அதனூடாக என்னுடைய வாழ்க்கைக்கு உண்மையாக இயேசுனுடைய அனுபவம் கிடைக்கின்றதா? மாறாக திருப்பலிக்கு கலந்து கொண்டு திருப்பலியிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏனோ தானோ என்று மனங்கள் வெவ்வேறு இடங்களிலே திருப்பலியிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை செவிமடுக்காமல் பதில் சொல்லாமல் ஏனோ தானோ என்று போக வேண்டும் என்ற காரணத்திற்காக சென்று நீங்கள் இருந்திருந்தால், அன்று சீடர்கள் அறிந்து கொள்ளாமல் இயேசுவோடு பயணித்தவர்கள் போலவே நீங்களும் இருக்கின்றீர்கள் என்பதனை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. அதே போன்று அடுத்த பக்கமாக திருப்பள்ளியிலே நாங்கள் வந்து திருப்பள்ளியிலே அனுபவங்களை நாங்கள் பெற்று இயேசுனுடைய வரப்பிரசாதங்களை பெற்று இயேசுனுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களுக்கு எங்களுடைய வாய் வார்த்தைகள் ஊடாக அவருடைய வாழ்க்கையை இல்லாமல் ஒழிப்பதற்கு நாங்கள் செயற்படுவோமானால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இயேசுனுடைய பயன் என்ன? அன்று எம்மாவூஸ் பயணத்திலே அந்த இயேசுனுடைய அனுபவத்தை சென்று அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் மற்றவர்களோடு. ஆனால் இன்று நாங்கள் என்ன செய்வது? இந்த திருப்பலியிலே இருந்துவிட்டு திருப்பலி முடிந்தவுடன் மற்றவர்களை காயப்படுத்தியவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதனை பற்றி சிந்தித்து நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து அவ்வாறு நடைபெறாமல் அவ்வாறு செய்யாமல் நாங்கள் இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு வரம் வேண்டும் என்று அடைவோம்.